ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாகூர் பக்கம் நம்ம ஊரு கல்யாண வீடுகள்ல 5 கறி விருந்து கொடுப்பாங்க பாருங்க. ஆஹா, அது தனி ரகம். ஆனா அந்த தட்டுல சைலண்டா வந்து உட்கார்ந்துட்டு நம்ம நாக்கையே சுழல வைக்கிற 2 இனிப்பான சைட் டிஷ் இருக்குமே, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, அதேதான். நம்ம நாகூர் ஸ்பெஷல் சீனி துவை மற்றும் தக்காளி பச்சடி ரெசிபிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பந்திக்கு முந்துவோம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் உருகி நான் ரெடின்னு வாசனை வரும்போது அதுக்குள்ள ஒரு பட்டை, 4 கிராம்பு அப்புறம் 3 ஏலக்காய் உள்ள போடுங்க. அது நெய்ல விழுந்து லேசா பொரியட்டும். இப்போ இந்த ரெசிபியோட ஹீரோ உள்ள வராரு. 5 டேபிள் ஸ்பூன் சீனிய உள்ள தக்கி விடுங்க. கூடவே இது கரையறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணீர் ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி வரணும். எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் 1 சிட்டிகை உப்பு போட்டா தான் அந்த ஸ்வீட்டு நெத்தி அடி மாதிரி தூக்கலா இருக்கும். அதனால மறக்காம 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விடுங்க. இப்போதான் இந்த மேஜிக் ட்விஸ்ட். சீனி துவையோட சீக்ரெட் என்ன தெரியுமா? கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுதான். சர்க்கரை பாகுல தயிரான்னு யோசிக்காதீங்க பாஸ், இதுதான் அந்த நாகூர் ஸ்பெஷல் டச். அவ்வளோதான், நெய் சோறு கூட வச்சு சாப்பிட அம்புட்டு ருசியான சீனி துவை ஜம்முன்னு ரெடி. அப்படியே அடுத்த அடுப்புக்கு மாறுவோம். கல்யாண பந்தியில பிரியாணிக்கு பட்டத்துல ரெட் கலர்ல பளபளன்னு மின்னிக்கிட்டு ஒரு விஐபி உட்கார்ந்துருக்குமே, அதுதான் நம்ம தக்காளி பச்சடி. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் காஞ்சதும் 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டு தாளிங்க. அப்புறம் கல்யாண வீட்டு ரிச் லுக் வேணும்ல, அதுக்காக நல்ல தாராளமா ஒரு 15 முந்திரி பருப்பை உள்ள போட்டு அது லேசா கோல்டன் பிரவுன் கலர்ல மேக்கப் போடுற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 100 கிராம் சீனிய உள்ள கொட்டுங்க. இப்போ நல்லா பழுத்த 200 கிராம் தக்காளிய கொஞ்சம் பெரிய துண்டுகளா நறுக்கி உள்ள போடுங்க. தக்காளி அந்த நெய்யிலேயே நல்லா வதங்கி குழங்கி நான் தக்காளி இல்ல அல்வான்னு சொல்ற பதத்துக்கு வரணும். சர்க்கரை உருகி தக்காளியோட சேர்ந்து நீ பாதி நான் பாதின்னு உருகி வழியும் பாருங்க, அங்க நிக்கும் ருசி. இதுலயும் அந்த டேஸ்ட பேலன்ஸ் பண்ண 1 சிட்டிகை உப்பு, அப்புறம் நாம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரியையும் உள்ள சேர்த்து நெய் லேசா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்ல கிண்ட இறக்குனா அப்படியே நாவில் கரையும் தக்காளி பச்சடி தயார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சீனி துவையும் தக்காளி பச்சடியும் பார்க்கவே அழகா இருக்குல்ல? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.